ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சென்னா வச்சு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த ஆயில்லையே. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வந்து இப்போ இந்த ஆயிலில் வந்து சேர்த்துருவோம். இப்போ வந்து இந்த வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருகிராமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு நிதானமாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன். அடுத்து மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா வந்து கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெயில். இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படியே வந்து ஸ்டவ்வில் இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா பொடியெல்லாம் வந்து கருகிரும். இதுக்கு வந்து நான் ஒயிட் சென்னா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நைட்டே ஊற போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து கிரேவி வந்து திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து செம டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இந்த கிரேவி வந்து கொதிச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி. ஒரு 2 துண்டு பட்டை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் வந்து இந்த கொண்டக்கடலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. இது வந்து நம்ம கொண்டக்கடலையை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து இது கொதிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா பவுடர். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆம்ச்சூர் பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் பிடிக்கல வேண்டாம்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் வந்து கலர் வந்து ரெட்டாக சூப்பராக இருக்கும். என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, அதனால நான் வந்து காரத்துக்கான மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இப்போ இதை வந்து ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நான் கொண்டக்கடலை அவிச்சு வச்ச தண்ணி, அந்த தண்ணியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணி தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து இந்த இதே வந்து இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு கவர் பண்ணி மூடி வச்சிடலாம்.
மூடி வச்சுட்டு இது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அந்த வாசனை எல்லாம் மாறி சூப்பராக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகாயை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் கிரேவி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு சென்னா கிரேவி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து இதை வீட் குப்பூஸோடு சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.